இப்போ அம்ரித் ஹாஸ்பிட்டல் நாங்கள் ரீசெண்டாக வந்து த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் கேட்ராக்ட் சர்ஜரி மெஷின் ஆர் டெக்னாலஜி ரீசெண்டாக இது பண்ணியிருக்கோம். வி ஹவ் இம்பைப்ட் இன் ஆர் ஹாஸ்பிட்டல் விச் இஸ் கால்டு த யூனிட்டி சிஸ்டம். சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு பெரிய பெரிய வீடு வாங்கணும்னு ஆசை, பெரிய பெரிய கார் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். எனக்கு முதல்லேருந்து எனக்கும் சரி, எங்கள் அப்பாவுக்கும் சரி, மை பிரதர் யங்கர் பிரதர் இஸ் ஆல்சோ ஐ டாக்டர். ஸோ எங்கள் 3 பேருக்கும் வந்து பெஸ்ட்டு டெக்னாலஜி நம்ம பேஷண்ட்ஸுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு வரணும். அதனால நம்ம பேஷண்ட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணி அவங்கள வந்து நல்ல பெனிஃபிட் கொடுக்கணுன்னு தான் முதல்லேருந்து எங்களுக்கு ஆசை. நீங்கள் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுங்க, குயிக்காக நடக்கிறதுன்னு சொல்லி. குயிக்காக நடக்கிறதுனால சுலபமாக நடக்கிறதுன்னு நினச்சிக்க கூடாது. நம்ம எவ்ரி சர்ஜரி இஸ் அ வெரி இன்ட்ரிகேட் ப்ராசஸ். 15 மினிட்ஸில் சர்ஜரி முடிக்கிறாரு, 10 மினிட்ஸில் சர்ஜரி முடிக்கிறாரு, வீட்டுக்கே 4 ஹவர்ஸ் ஆச்சுன்னா வி ஷுட் அப்ரிஷியேட் த டாக்டர் ஹூஸ் டூயிங் தட். சரிங்களா? பிகாஸ் there is a lot of hard work and experience which has gone behind it. So a good doctor with the best technology is going to give the best outcome. ஓகே. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க இந்த மெடிக்கல் ஷாப்பில் சின்னதாக ஒரு ஒயிட் கலரில் ஒன்று கிடைக்கும், நெய் மாதிரி கிடைக்கும், அது யூஸ் பண்ணுங்கள், இல்லை தாய்ப்பால் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லையா? வீட்டில் சில பெரியவங்க இருப்பாங்க, அவங்க சொல்கிறது தான். ஸோ இது யூஸ் பண்ணலாமா ஆக்சுவலி? கன்ஜங்டிவைட்டிஸ் வந்துச்சுன்னா ஓவர் த கவுண்டர் மெடிசன் ஃபஸ்ட்டே நம்ம வாங்கக்கூடாது. ஃபார் எனி டிசீஸ். சரிங்களா? ஏன்னா ஓவர் த கவுண்டர் மெடிசன் வாங்குறது ஒரு பெரிய தப்பான வேலை. ஏன்னா வேறு ஏதோ ஒரு கருவிலியில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, அதுக்கு வேறு தேவையில்லாமல் நம்ம ஸ்டிராய்டு மாதிரி ஏதாவது ஒரு ட்ராப்ஸ் வாங்கி போடுறதுனால அது இன்னும் அக்ரவேட் ஆகிடும். நிறைய பேருக்கு இப்போது நீங்கள் கேட்டிங்கல்ல, நிறைய இந்த தாய்ப்பால் போட்டால் நிறைய வியாதிகள் சரியாயிடும்னு சொல்லிட்டு, அது ஒரு தப்பான இது. சரிங்களா? ஓகே. தாய்ப்பாலில் கண்டிப்பாக வந்து சில நியூட்ரியன்ஸ் இருக்குது, பட் அது வந்து குழந்தைக்கு தேவைப்படுற நியூட்ரியன்ஸ் இம்யூனிட்டி பில்டப் பண்ணுறதுக்கு. பட் அதனால் வந்து இன்ஃபெக்ஷனோ கண்ணில் இருக்கிற வியாதி சரியாயிடும்னு அது ஒரு தப்பான அபிப்பிராயம். ஒரு ஃப்ராக்சர் ஆனால் நம்ம நடக்காமல் கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மந்த்ஸு நடக்காமல் மேனேஜ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம காலே வந்து கட்டானா கூட நம்ம வாழ்க்கை எப்படியாவது வாழ்ந்துடலாம். பட் இமேஜின் உங்களுக்கு வந்து கண் பார்வை தெரியாமல் ஒரு லைஃப் வாழணும்னா அது எவ்வளோ கஷ்டம். பிஹைண்ட் நோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அருணா. நமக்கு கண் சார்ந்த நிறைய கேள்விகள் இருக்கும். கண்ணை பற்றின அவேர்னஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது சம்மந்தமாலாம் பேசுகிறதுக்காக தி ஃபேமஸ் ஆப்தமாலஜிஸ்ட் டாக்டர் லலித்குமார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்களோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. சார், ஆக்சுவலி ஆப்தமாலஜிஸ்டில் நிறைய இருக்குது இல்லையா? நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். உங்களோட ஆப்தமாலஜிஸ்ட் ஜேர்னி எங்கேன்னு ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ ஆரம்பத்தில் சொல்லணுன்னா எங்கள் அப்பாவும் ஒரு ஆப்தல்மாலஜிஸ்ட் தான். சரிங்களா? ப்ளஸ் என் தாத்தாவும் ஒரு டாக்டராக இருந்தார். ஓகே. ஸோ எனக்கு எப்பயுமே ஒரு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ப்ளஸ் எங்கள் அப்பாவோட ப்ராக்டிஸ் ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ். ஹீஸ் பீன் சர்விங் பீப்புள் ஃபார் அ வெரி வெரி லாங் டைம், ஆல்மோஸ்ட் 45 இயர்ஸ் ஆக போகுது இப்போது. ஸோ அவரை பார்க்குறதே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அட் த சேம் டைம் எங்கள் அம்மாவும் ஒரு டாக்டர், ஷீஸ் அ கைனகாலஜிஸ்ட். சரிங்களா? ஸோ இவங்க 2 பேரையும் நான் பார்த்துட்டே வளர்ந்துருந்தேன். எக்ஸாக்ட்லி. வி ஆர் 8 டாக்டர்ஸ் இந்த ஃபேமிலி. சரிங்களா? ஸோ இவங்க எல்லாரையும் பார்த்து வளரும்போது ஐ ஹேட் தட், அவங்களே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. பிகாஸ் அவங்க ஒர்க் பண்ணுற விதம், அவங்க பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுற விதம், ப்ளஸ் அவங்களோட சக்ஸஸ் ரேட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வை ஷுட் ஐ look into some other profession when my dad and mom both are in a wonderful profession, helping people, are very successful in their life. And அப்படி இருக்கும்போது that was my first inspiration to become a doctor. இல்லை, நீங்கள் இப்போ டாக்டர்லேயே நமக்கு நிறைய இருக்கு இல்லையா? பிரெயின் இருக்குது, ஹார்ட் இருக்குது, ஆர்த்தோ இருக்குது. நீங்கள் ஏன் வந்து ஐயை வந்து சூஸ் பண்ணிங்க? ரொம்ப சிம்பிள்மா, my father is an ophthalmologist. Ophthalm is a very unique field. See, எப்படின்னா நம்ம ஒரு ஃப்ராக்சர் ஆனால் நம்ம நடக்காமல் கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மந்த்ஸு நடக்காமல் மேனேஜ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம காலே வந்து கட்டானா கூட நம்ம வாழ்க்கை எப்படியாவது வாழ்ந்துடலாம். பட் இமேஜின் உங்களுக்கு வந்து கண் பார்வை தெரியாமல் ஒரு லைஃப் வாழணும்னா அது எவ்வளோ கஷ்டம். நம்ம எவ்வளோ பிளைண்ட் பீப்புளை பார்க்குறோம். அவங்க கஷ்டங்கள் வந்து ரொம்ப. ஸோ ஐ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். காது இல்லாமல் இருக்கலாம், மேபி நம்ம பேசாமல் கூட இருக்கலாம், அதெல்லாமே ஓகே. பட் கண் இல்லாமல் வாழ்கிறது வந்து ஒரு பெரிய கொடுமை. ஸோ அந்த கொடுமை வந்து நம்ம எப்படியாவது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் பிளைண்ட்னஸை வந்து க்யூர் பண்ண முடியும், குறைக்க முடியும், அந்த இன்டென்ஷனோட தான் நான் ஐ டாக்டரே ஆகினேன். உங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப பெருசு. பல வருஷங்களாக நீங்கள் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. உங்கள் ஜேர்னியில் மறக்க முடியாத ஒரு பேஷண்ட்னா அது யாருன்னு சொல்வீங்க? இப்போது மறக்க முடியாத பேஷண்ட்னா, எவ்ரிபடி ஹேஸ் அ வெரி ஷார்ட் மெமரி. ஆஸ் அ டாக்டர் ஆல்சோ ஐ ஆல்சோ ஹேவ் அ ஷார்ட் மெமரி. பட் ரீசெண்டாக maybe around 3 months back we had a very interesting patient, a young girl who was going to get married in another 3 months. ஸோ இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி கண் பார்வை ஒரு கண்ணில் ரொம்பவே குறைஞ்சிடுச்சு சார். நானும் பல ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டேன். ஆனால் வந்து அதுக்கு ஒரு கரெக்டான தீர்வு எனக்கு கிடைக்கல அப்படின்னு என்கிட்ட வந்திருந்தாங்க. ஸோ ஷீ ஹேட் சம்திங் கால்ட் யூவிஐட்டிஸ் இன் ஹர் ஐ. ஸோ யூவிஐட்டிஸ்ன்னா அவங்க கண்ணுக்குள்ளே ஒரு வீக்கம் மாதிரி வந்து அது வந்து அதனால் பார்வை ரொம்ப பாதிச்சிடுச்சு, கேட்ராக்டும் வந்துடுச்சு.
ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து சில பர்டிகுலர் விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு கேட்ராக்டும் இருந்தால கேட்ராக்ட் சர்ஜரி வித் அண்ட் இன்ட்ராவிட்ரியல் ஒசூடெக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த வியாதியை வந்து ஒரு அளவுக்கு நல்லாவே நம்ம அதை ட்ரீட் பண்ணோம். ஸோ அந்த ஒரு மறக்க முடியாத ரீசெண்டான இன்சிடெண்ட், அந்த பேஷண்ட் காட் பேக் ரீசனபிளி குட் விஷன் அண்ட் ஷீ இஸ் கோன் டு கெட் மேரிட் வெரி சூன். ஸோ அது ஒரு நல்ல சம்பவம், நல்ல எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ் ரீசெண்டாக நடந்தது. இல்லை, நீங்கள் கேட்ராக்ட் சர்ஜரி அப்படின்னு சொன்னதால் கேட்குறேன். இப்போது கேட்ராக்ட் சர்ஜரினா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அதாவது பிளைண்டாக வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, கண்ணில் வந்து புறை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, உடனே கேட்ராக்ட் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. ஸோ கேட்ராக்ட் சர்ஜரினா ஃபஸ்ட் என்ன? நம்மளுக்கு எப்படி நம்ம முடி ஒயிட் ஆகுதோ நிறைக்குதோ அதே மாதிரி கண்ணுக்குள்ளே ஒரு நேச்சுரல் லென்ஸ் கொடுத்துருக்கார் கடவுள். அதுவும் வந்து ஸ்லோவாக ஒயிட் ஆக ஆரம்பிச்சிடும். அதை வந்து பார்வையை மறைக்கும். சரிங்களா? ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் லென்ஸ் வைக்கிற சர்ஜரிக்கு பேர் தான் கேட்ராக்ட் சர்ஜரி. இப்போ அம்ரித் ஹாஸ்பிட்டல் நாங்கள் ரீசெண்டாக வந்து த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் கேட்ராக்ட் சர்ஜரி மெஷின் ஆர் டெக்னாலஜி ரீசெண்டாக இது பண்ணியிருக்கோம். வி ஹவ் இம்பைப்ட் இன் ஆர் ஹாஸ்பிட்டல் விச் இஸ் கால்ட் த யூனிட்டி சிஸ்டம். ஓகே, கேட்ராக்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த யூனிட்டி சிஸ்டமோட யூனிக்னஸ் என்னென்னா, நார்மலாக வந்து ஃபேக்கோஎமல்சிஃபிகேஷன் வந்து ஒரு டைரெக்ஷனில் தான் இருக்கும், ஐதர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆர் சைட் பை சைட். திஸ் டெக்னாலஜி ஹேஸ் சம்திங் கால்ட் 4D, 4-dimensional phaco. So this machine moves in an X kind of a direction in all 4 directions. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, கேட்ராக்ட் சர்ஜரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும், ரொம்ப அக்யூரேட்டாக நடக்கும். சரிங்களா? ப்ளஸ் இட் ஆல்சோ ஹேஸ் சம்திங் கால்ட் தெர்மல் சென்சிட்டிவிட்டி ஹேண்ட் பீஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ கண்ணுக்குள்ளே அந்த எனர்ஜி டெலிவரியும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் பேஷண்ட்டோட ரிகவரியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் அட்வான்டேஜ். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மரத்தை வந்து ஒருத்தர் கட் பண்ணுறதுக்கும் 4 பேர் கட் பண்ணுறதுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது. 4 டைரெக்ஷன்லேருந்து கட் பண்ணுறது, அதே டெக்னாலஜி தான் இது. ஸோ புறையை வந்து ரொம்ப சுலபமாக இது கரைச்சிடும். ஈவன் த டென்சஸ்ட் ஆஃப் கேட்ராக்ட், ரொம்ப டென்ஸாக ரொம்ப முத்தி போன புறையாக இருந்தாலும் இது ரொம்ப சுலபமாக ரொம்ப நல்லபடியாக எடுத்துடும். பேஷண்ட்டுக்கு ரிகவரி, பார்வை கிளியர் ஆகிறது எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். அண்ட் இதே மெஷினில் வந்து விட்ரெக்டமி சிஸ்டமும் இருக்குது. விட்ரெக்டமின்னா ரெட்டினல் சர்ஜரிஸ்க்கு யூஸ் ஆகிற சிஸ்டம். ஸோ இட்ஸ் அ வெரி ஹை ஸ்பீட் விட்ரெக்டமி. சரிங்களா? ஸோ அதனால் ரெட்டினால் இருக்கிற ப்ரெஷர் எல்லாமே சர்ஜரி டைமில் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும் அண்ட் ரிகவரி ஃபாஸ்டராக இருக்கும், விஷனோட கிளாரிட்டியும் பெட்டராக இருக்கும். யூனிட்டி விசிஎஸ் டெக்னாலஜின்னு சொன்னீங்க. இது வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து அம்ரித் ஹாஸ்பிட்டல் தான் வந்து இதை கொண்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இதை கொண்டு வரதுக்கான காரணம் என்ன? ஆஸ் அ டாக்டர், ஆஸ் அ பர்சன், ஐ ஹவ் பீன் வெரி பேஷனட் அபவுட் மெடிக்கல் டெக்னாலஜி. முதல்லேருந்தே இந்த மெடிக்கல் டெக்னாலஜி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வரணும், அதை நான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு பெரிய வீடு வாங்கணும்னு ஆசை, பெரிய கார் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். எனக்கு முதல்லேருந்தே, எனக்கும் சரி, எங்கள் அப்பாவுக்கும் சரி, மை யங்கர் பிரதர் இஸ் ஆல்சோ ஐ டாக்டர். ஸோ எங்கள் 3 பேருக்கும் வந்து பெஸ்ட்டு டெக்னாலஜி நம்ம பேஷண்ட்ஸுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு வரணும். அதனால நம்ம பேஷண்ட்ஸுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணி அவங்கள வந்து நல்ல பெனிஃபிட் கொடுக்கணும்னு தான் முதல்லேருந்து எங்களுக்கு ஆசை. ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் பேஷனட் அபவுட் டெக்னாலஜி அண்ட் தட் இஸ் வை அம்ரித் ஹாஸ்பிட்டல் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் எனி டெக்னாலஜி கம்ஸ் டு இன் சென்னை. ஓகே. இதில் ரெக்கவரி எவ்வளோ குவிக்காக இருக்கும் சார்? யூஸ்வலாக வந்து கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கும் யூனிட்டி விசிஎஸ் டெக்னாலஜியில் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கும் ரெக்கவரி எவ்வளோ சீக்கிரமாக இருக்கும்? ஸோ சின்ஸ் நான் முதலே சொல்லியிருந்தேன், கண்ணுக்குள்ளே இந்த எனர்ஜி டெலிவரி கம்மியாக இருக்கிறதுனால ரிகவரியும் ஃபாஸ்டராக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் பேஷண்ட்ஸ் வந்து யூஸ்வலாகவே 2 to 3 days கொஞ்சம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டே அவங்க எல்லா ஒர்க்குக்கும் போகலாம். ஓகே. அண்ட் அதை தவிர வந்து ஒன்றும் ரொம்ப இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு இல்லை. தே கேன் வாட்ச் டிவி, தே கேன் கெட் பேக் டு தர் சிஸ்டம் ஒர்க். இப்போ ஏதாவது சிஸ்டம் பேங்கிங்கில் ஏதாவது இருந்தாங்கன்னா தே கேன் டூ ஆல் த சிஸ்டம் ஒர்க்கே வந்து ஒரு 2-3 daysலேயே அவங்க பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் அவங்க வீட்டில் குக் பண்ணுறது, வீட்டில் இப்போ குழந்தைங்களை பார்த்துக்கிறது என்ன இருக்கோ 2 daysலேயே அவங்க எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லை சார், இப்போ ஒரு 15-20 இயர்ஸுக்கு முன்னாடி சர்ஜரி நிறைய நடந்திருக்கும், கேட்ராக்ட் சர்ஜரிஸ். இப்போ நடக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? 15 years முன்னாடி ஐ ஸ்டார்டட் மை கெரியர் 21 years பேக், எக்ஸாக்ட்லி டு பி வெரி ஸ்பெசிஃபிக். 21 years ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணும்போது ஒரு பெரிய இன்சிஷன் போடுவோம். பெரிய இன்சிஷன்னா பெரிய ஓப்பனிங் கண்ணில் பண்ணிவிட்டு உரையை உரித்து அதுக்கப்புறம் லென்ஸ் ஃபிட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஸ்லோவாக வந்து அப்பயே லேசர் டெக்னாலஜியெல்லாம் வந்துடுச்சு. பட் ஸ்டில் த இன்சிஷன் சைஸ், தி கண்ணுக்குள்ளே பண்ணுற கட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, வித் யூனிட்டி சிஸ்டம் அண்ட் வித் ரொபாட்டிக் கேட்ராக்ட் சர்ஜரி. சரிங்களா? இப்போ ரொபாட்டிக் கேட்ராக்ட் வந்து எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டுனா, அம்ரித் ஹாஸ்பிட்டலில் இந்த இன்சிஷன் போடுறது, புறையை கட் பண்ணுறது. இப்போது நீங்கள் வந்து ஒரு கேக் வந்து 6 பீஸாக கட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறது சாப்பிட்றது ஈஸியாக, இல்லை முழுசாக கேக் கொடுத்தா சாப்பிட்றது ஈஸியாக? ஸோ அந்த மாதிரி ரொபாட்டிக் கேட்ராக்ட் வந்து அந்த புறையை வந்து நம்மளுக்கு பீஸாக கட் பண்ணி ரெடியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம வெறும் புறையை உரித்து லென்ஸ் ஃபிட் பண்ணாவே போதும். ஸோ திஸ் காம்பினேஷன் ஆஃப் ரொபாட்டிக் கேட்ராக்ட் வித் த யூனிட்டி
cataract system is an amazing technology, and this leads to faster recovery. Patient can get back to their work faster, and they can lead their normal life faster. ஓகே, முன்னாடியெல்லாம் வந்து கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணால் அதுக்கு வந்து டைம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் வந்து ரீசெண்ட்லி எங்கள் அப்பா பண்ணாங்க. மார்னிங் வந்து ஒரு 6 o'clock தான் போனாங்க. போயிட்டு 10 o'clock நாங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டோம். அவ்வளோ குவிக்காக பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜியும் வந்து அதில் அடாப்ட் ஆகிருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்ல முடியுமா? சரி, இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க, குவிக்காக நடக்கிறதுன்னு சொல்லி. குவிக்காக நடக்கிறதுனால சுலபமாக நடக்கிறதுன்னு நினச்சிக்க கூடாது நம்ம. எவ்ரி சர்ஜரி இஸ் அ வெரி இன்ட்ரிகேட் ப்ராசஸ். 15 minutesல சர்ஜரி முடிக்கிறாரு, 10 minutesல சர்ஜரி முடிக்கிறாரு, வீட்டுக்கே 4 hours ஆச்சுன்னா we should appreciate the doctor who's doing that. சரிங்களா? Because there is a lot of hard work and experience which has gone behind that. There is no machine without the doctor. The doctor is the main thing which we always have to understand. An experienced doctor, a well-educated doctor, a well-trained doctor is the key. Machine is definitely an addition to his skill. சரிங்களா? ஸோ நாங்கள் டெவலப் பண்ணுற ஸ்கில்லை வந்து இன்னும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும்னா டெஃபினட்டாக இந்த மெஷின்ஸ் தேவை. 21 yearsோட ப்ராக்டிஸில் we have seen so many patients, gathered so much of knowledge, and we also have the capacity to invest in the best technology. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நடந்தால் தான் we can do the best for the patient. So a good doctor with the best technology is going to give the best outcome. இப்போது நிறைய ஆப்ரேஷனில் ரொபோட்டிக் சர்ஜரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஐயில் வந்து ரொபோட்டிக் சர்ஜரி பண்ணும்போது அது எப்படி இருக்கும்? ரொபோட்டிக் சர்ஜரின்னா நம்ம ஒரு டாக்டரோட வேலை இன்னும் அக்யூரேட்டாக சுலபமாக்கிறதுக்கு தான் இந்த டெக்னாலஜி வந்திருக்கு. ஸோ ப்ரிசிஷன் இஸ் த வேர்ட் ஐ வாண்ட் டு யூஸ். ஓகேங்களா? இப்போ நார்மலாக கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணும்போது நிறைய மேனுவல் திங்ஸ் அதில் இருக்கும். நம்ம இன்சிஷன் கீரல் போட்டு கண்ணுக்குள்ளே என்டர் ஆகிறது, இல்லை புறையை வந்து பீஸாக கட் பண்ணுறது, ரெக்ஸஸ் அந்த புறைக்கு ஒரு ஓப்பனிங் பண்ணுறது, இது எல்லாமே வந்து மேனுவலாக பண்ணுவோம், விச் இஸ் குவைட் குட், அக்யூரேட் தான். பட் இதை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கு ரொபாட்டிக் கேட்ராக்ட் சர்ஜரின்னு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே அந்த ரொபாட் பண்ணும். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த சர்ஜரி இஸ் டன் பை த ரொபாட், வேர் த மெயின் பார்ட்ஸ் அது டன் பை த ரொபாட், அண்ட் அந்த பொறையை உரித்து லென்ஸ் ஃபிட் பண்ணுறது தான் டாக்டரோட வேலை. ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெஷின் அண்ட் மேன் டு கிவ் த பெஸ்ட் அவுட்கம் டு அவர் பேஷண்ட்ஸ். சரி, இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஏஐ வந்துருச்சு. ஸோ இப்போ ஆப்தமாலஜிஸ்டில் ஏஐ வந்திருக்கா? கரெக்ட், டெஃபினெட்லி. மெடிக்கல் ஃபீல்ட்லேயே நிறைய ஃபீல்டு ஏஐ வந்திருக்கு. ஸோ சிம்பிளாக சொல்ல போகணும், நான் நிறைய ரிப்போர்ட் ரீடிங்கே வந்து நிறைய ஏஐ மெஷின்ஸ் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுறோம். வி ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ சில வாட்டி எங்களுக்கும் சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ ஏஐ ஹேஸ் ஆடட் to the benefit for the patient. So as a doctor, I and the machine oda report வந்து correlate பண்ணி we can do the best for the patient. இது வந்து ரிப்போர்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்லேயும் வந்து அமிர்த் ஹாஸ்பிட்டலில் we have something called Wavelight Plus InnoEyesன்னு ஒரு புது டெக்னாலஜி வந்திருக்கு. ஸோ இது என்ன பண்ணோன்னா, இது லேசர், இந்த கிளாஸ் ரிமூவல் சர்ஜரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, இல்லை லேசிக் சர்ஜரி, அதில் யூஸ் ஆகிற டெக்னாலஜி. சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணோன்னா கண்ணில் வந்து சில மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும். ஸோ இட்ஸ் பேசிக்லி a ஸ்கேன், ஒரு ஸ்கேன் மிஷின். இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். சரிங்களா? கண்ணோட பியூப்பிளோட சைஸு, கண்ணில் வந்து பவரை தவிர வேறு என்னென்ன இரெகுலாரிட்டிஸ் இல்லை குறைகள் இருக்கோ அது எல்லாமே அதை மெஷர் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு நோமோகிராம் ஒன்று தரும். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோன்னு தானாகவே ஆட்டோ ரிப்போர்ட்டோட ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதை வந்து ஆஸ் அ டாக்டர் ஐ கோ த்ரூ இட், ஓகே இதெல்லாமே இருக்கேன்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் டெஃபினட்டாக பேஷண்ட்டோட விஷன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. கான்ட்ராஸ்ட், இந்த கலர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ we can compare it to the eagle's eye vision ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ eagle's eye vision is actually around 6/4 6/3 எங்கள் டெர்மினாலஜியில். அப்படின்னா அவ்வளோ ஷார்ப்பாக அவ்வளோ உன்னிப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி யூஸிங் ஏஐ by the way of Wavelight Plus InnoEyes டெக்னாலஜி நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக, ரொம்ப கலர்ஸ்லாம் பிரைட்டாக தெரிகிற மாதிரி, கான்ட்ராஸ்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி விஷன் வர வைக்கலாம். ஸோ தட் இஸ் வேர் ஏஐ இஸ் யூஸ்ட் இன் தி ஐ. சார், இப்போ ஆக்சுவலி இப்போ சம்மர் டைமு இல்லை வின்டர் டைமில் நிறைய நமக்கு கண் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் மெட்ராஸ் ஐ அந்த மாதிரி வருது. அதே மாதிரி கண்ணில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒட்டிடும் கண்ணே. கரெக்ட். டிஸ்சார்ஜ் வந்து ஒட்டிடும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இல்லையா? இதை எப்படி அட்ரஸ் பண்ணுறது? ஓகே, மெட்ராஸ் ஐ இஸ் அ வெரி சீசனல் டிசீஸ். அது யூஸ்வலாக வந்து ஒரு வேவ் சம்மரில் வரும், ஒரு வேவ் இந்த ரெய்னி சீசனில், இந்த மான்சூன் சீசனில் வரும். யூஸ்வலி 2 waves இன் a year வரும். சரிங்களா? அது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், ஒரு வைரஸ் கிருமினால் கண்ணுக்குள்ளே வர இன்ஃபெக்ஷன். அது யூஸ்வலாகவே வந்து மெடிசன்ஸ், இட்ஸ் அ செல்ஃப் ரிசால்விங் டிசீஸ். அது ரொம்ப நாள்லாம் இருக்காது. அது யூஸ்வலாக 5 to 7 days அது க்யூர் ஆகிடும். யூஸ்வலாக ஆன்டிபயோட்டிக்கு ப்ளஸ் சில வாட்டி வந்து லூப்ரிகன்ட் ட்ராப்ஸ் கொடுத்துட்டு அதை சரி பண்ணிடலாம். ஓகே, ஆனால் சில பேர் சொல்கிறாங்க இந்த மெடிக்கல் ஷாப்பில் சின்னதாக ஒரு ஒயிட் கலரில் ஒன்று கிடைக்கும், நெய் மாதிரி கிடைக்கும், அது யூஸ் பண்ணுங்கள், இல்லை தாய்ப்பால் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லையா? வீட்டில் சில பெரியவங்க சொல்கிறது கரெக்ட் தான். ஸோ இது யூஸ் பண்ணலாமா ஆக்சுவலி?
சரி, அந்த ஆயின்மெண்ட் வந்து ஒரு காலத்தில் வந்து எல்லாருக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆச்சு, தீஸ் ஆயின்மெண்ட்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட் பை ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ். ஓகே, முதல்ல இப்போ அந்த ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ் அது பெருசாக மேனுஃபேக்சர் பண்ணுறதில்லை. ஏன்னா அதில் பெருசாக வருமானம் எதுவுமே இல்லை. ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸில் அது பெருசாக வருமானம் இல்லை. ஸோ இப்போ நிறைய வந்து ஜெனரிக் பிராண்ட்ஸ் தான், எந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்னு கூட தெரியறதில்ல. ஸோ இப்போ வர்றது எல்லாமே வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லா இல்லாதனால இப்போ அது நாங்கள் டிஸ்கிரைபும் பண்ணுறதில்ல. மெடிக்கல் ஷாப்ஸ்லேயும் நாங்கள் சொல்லி வச்சுருக்கோம் அது கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதனாலேயே வந்து சில வாட்டி அந்த ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னா அதனாலேயே ஏதாவது இன்ஃபெக்ஷனோ சைடு எஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பெட்டர் டு அவாய்ட் தட். கன்ஜங்டிவைட்டிஸ் வந்துச்சுன்னா ஓவர் த கவுண்டர் மெடிசன் ஃபஸ்ட்டே நம்ம வாங்கக்கூடாது, ஃபார் எனி டிசீஸ். சரிங்களா? ஏன்னா ஓவர் த கவுண்டர் மெடிசன் வாங்குறது ஒரு பெரிய தப்பான வேலை. ஏன்னா வேறு ஏதோ ஒரு கருவிலியில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, அதுக்கு வேறு தேவையில்லாமல் நம்ம ஸ்டிராய்டு மாதிரி ஏதாவது ஒரு ட்ராப்ஸ் வாங்கி போடுறதுனால அது இன்னும் அக்ரவேட் ஆகிடும். சரிங்களா? இன்ஃபேக்ட் மெட்ராஸ் ஐக்கும் வந்து ஒரு டாக்டரை போய் பார்த்துட்டு ஆன்டிபயோட்டிக் இல்லை அவர் என்ன தராரோ அது வாங்கி போடுறது தான் நல்லது. சரிங்களா? அண்ட் இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் தீஸ். நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த நெய் மாதிரி ஏதோ இருக்கும் ட்ராப்லெட் மாதிரி ஆயின்மெண்ட், அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே. ஆப்தமாலஜிஸ்டில் காமனாக இருக்கிற மித்துனா என்னது? நிறைய பேருக்கு இப்போது நீங்கள் கேட்டிங்கல்ல, நிறைய இந்த தாய்ப்பால் போட்டால் நிறைய வியாதிகள் சரியாயிடும்னு சொல்லிட்டு, அது ஒரு தப்பான இது. சரிங்களா? ஓகே, தாய்ப்பாலில் கண்டிப்பாக வந்து சில நியூட்ரியன்ஸ் இருக்குது. பட் அது வந்து குழந்தைக்கு தேவைப்படுற நியூட்ரியன்ஸ், இம்யூனிட்டி பில்டப் பண்ணுறதுக்கு. பட் அதனால் வந்து இன்ஃபெக்ஷனோ கண்ணில் இருக்கிற வியாதி சரியாயிடும்னு அது ஒரு தப்பான அபிப்பிராயம். ரெண்டாவது வந்து நிறைய சுகர் பேஷண்ட்ஸு, அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து கண் சுகர்னால் பாதிக்குன்னே தெரியாது. சரிங்களா? நிறைய அவங்க ரெகுலராக பார்க்குற டாக்டர்ஸே வந்து நீங்கள் ஐ செக்அப் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அது ஒரு பெரிய தப்பு. எவ்ரி டயபெட்டிக் பேஷண்ட் ஷுட் கெட் தேர் ஐஸ் செக்ட் ஒன்ஸ் அ இயர். இட் இஸ் அ மஸ்ட். ஏன்னா சுகர்னால் கண்ணோட நரம்பு ரெட்டினா பாதிக்கும். ஸோ அது பாதிச்சிடுச்சுன்னா பார்வை குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது மித்து வந்து இப்போ நிறைய குழந்தைங்க நம்ம பார்ப்போம் வீட்டில் டிவி ரொம்ப கிட்ட போய் பார்ப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, குழந்தை கிட்ட போய் டிவி பார்க்கறதுனால தான் கண் கெட்டு போச்சு இல்லை கண்ணாடி வந்துடுச்சுன்னு சொல்லி. இல்லை, அது ஒரு தப்பான அபிப்பிராயம். இப்போ நம்மளுக்கே வந்து ஒரு பொருள் தூரத்துலேருந்து தெரியலன்னா என்ன பண்ணுவோம், கிட்ட போய் தான் பார்ப்போம். ஸோ தட் இஸ் அ சைன் சேயிங் தட் த சைல்டு ஆர் மேபி ஓல்டு பேரண்ட், வீட்டில் ஒரு ஓல்டு பேரண்ட்டும் டிவி கிட்ட போய் பார்க்குறது நம்ம பார்த்துருக்கோம். இல்லை ஓல்டு பேரண்ட்டுக்கு வந்து கண்ணில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அவங்கள டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணணும், அவங்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். ஓகே. இல்லை இப்போது இன்னொன்று இருக்குல்ல, செல்ஃபோன் அதிகமாக பார்க்குறாங்க, அதனால கூட வந்து உங்களுக்கு கண் ப்ராப்ளம் வரதுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக செல்ஃபோன் இஸ் அ வெரி பிக் கல்ப்ரிட் ஃபார் 2 things. இப்போ ஒரு குழந்தை வந்து செல்ஃபோன் நிறைய பார்த்துச்சுன்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா கோவிட்க்கு அப்புறம் நிறைய பேருக்கு கண்ணாடி வந்துடுச்சு. ஏன்னா கோவிட் டைமில் நிறைய பேர் அவங்க ஃபோன்லேயே இருந்திருப்பாங்க. ஈவன் சில்ட்ரன் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது எல்லாமே வந்து ஃபோனை பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. பிகாஸ் வேறு என்ன பண்ண முடியும், அவங்க சாப்பிடலன்னா நீ ஃபோனை பார்த்து ஏதாவது ஊட்டி விடுவாங்க. பார்த்தே பவர் வந்துடுச்சு. சரிங்களா? அட் த சேம் டைம் டீனேஜர்ஸ் ஓல்டு பீப்புளுக்கும் வந்து கண்ணில் ட்ரைனஸ் வர வாய்ப்பு இருக்குது. இந்த ரீல்ஸ் பார்க்குறோம், யூடியூப் பார்க்குறோம், நிறைய விஷயம் பார்க்குறோம். சரிங்களா? இல்லைன்னு சொல்லலை, நிறைய நல்ல விஷயம் பார்க்குறத விட்டு நிறைய தேவையில்லாத விஷயமும் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக கண் பாதிக்கும். அண்ட் அதனால் பெரியவங்களுக்கு வந்து ட்ரைனஸ் வர வாய்ப்பு இருக்குது. சார், ஃபார் ஃபீமேலுக்கு கேட்குறேன், நாங்கள் நிறைய காஜல் போடுறோம், அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து லென்ஸ் எல்லாம் மாற்றி வைக்கிறோம், 1 day லென்ஸுன்னெலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால நமக்கு கண்ணுக்கு எதாவது பிரச்சனை வருமா? இஃப் எனி திங் இஸ் டன் த ரைட் வே, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா? அதே மாதிரி நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் கண்ணுக்கு வைக்கிற மையோ இருக்கோ இல்லை எனி அதர் மேக்கப் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸ், டைம் டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோன்னா யூஸ்வலாக அதனால் எந்த பாதிப்பும் வராது. டாக்கிங் அபவுட் காண்டாக்ட் லென்ஸ் ஆல்சோ, லாட் ஆஃப் பீப்புள் வேர் காஸ்மெட்டிக் கலர் காண்டாக்ட் லென்சஸ், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பட் அது என்னென்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அது 1 day 1 month 3 month இல்லை இயர்லி காண்டாக்ட் லென்ஸாக அது கரெக்டாக அந்த டைம் டியூரேஷன் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும். நைட்டு படுக்கும்போது கண்டிப்பாக காண்டாக்ட் லென்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு படுக்கணும். அது வந்து அட்லீஸ்ட் நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸுக்கு வந்து அதை டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணணும். இல்லைனா கண்ணில் இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை வைக்கிற விதம் ஒன்று இருக்குது, அது சொல்யூஷனில் வைக்கணும், அந்த க்ளீனிங் சொல்யூஷனில். ப்ளஸ் அந்த கேஸ் எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இதெல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஐ திங்க் தெர் இஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகே. இப்போது எனக்கு கண்ணில் பிரச்சனை இருக்குன்னு அம்ருத் ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்டை நீங்கள் எப்படிலாம் கேர் பண்ணுறீங்க? ஸோ ஏற்கனவே அவங்க ஒரு மாதிரி மனநோயோடு தான் வந்திருப்பாங்க, ஐயோ எனக்கு கண்ணில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்த உடனே ஃபஸ்ட் ஆஸ் அ டாக்டர் ஐ க்ரீட் தெம். சரிங்களா? எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்க கேட்டுட்டு தென் ஐ கோ டு என்ன ப்ராப்ளம்னு நம்ம இது பண்ணுறோம். ஸோ அப்படி கேட்கும்போதே அவங்க டெஃபினட்டாக வந்து ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஒரு சூதனிங் எஃபெக்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வென் எவர் அ பேஷண்ட் கம்ஸ் டு அஸ் இன் ட்ரபிள், ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு ஆஸ்க் ஹிம் ஹவு ஈஸி அண்ட் வை he has come to the hospital.
ரெண்டாவது வந்து தென் வி ஹேவ் டு அட்ரஸ் த கோர் இஷ்யூ. சரிங்களா? ஸோ அம்ரித் ஹாஸ்பிட்டலில் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி ரோபாட்டிக் கேட்ராக்ட் இருக்குது, கேட்ராக்ட் சர்ஜரி இருக்குது, குளோக்கோமா சர்ஜரியும் ஐ எம் எக்ஸ்பர்ட் இன் குளோக்கோமா சர்ஜரி ஆல்சோ. ஸோ அதுலேயும் கன்வென்ஷனல் டெக்னிக்ஸை விட நிறைய புது டெக்னிக்ஸ் வந்திருக்கு. ஸ்டென்ட்ஸ்ன்னு சொல்லி எங்கள் ஹாஸ்பிட்டலில் வைக்கிறோம் ஃபார் குளோக்கோமா, விச் இஸ் மோர் அட்வான்ஸ்ட். நம்ம ஹார்ட்டுக்கு எப்படி ஸ்டென்ட் வைக்கிறோமோ அதே மாதிரி கண்ணிலையும் இப்போ ஸ்டென்ட் வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அது குளோக்கோமாவை வந்து ஓரளவுக்கு நல்ல குளோக்கோமானா கண்ணில் ப்ரெஷர், ஸோ அது வந்து ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணுது கண்ணில் ப்ரெஷரை. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால we are able to give the best to our patients. நீங்கள் குளோக்கோமா சர்ஜரியில் தான் வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து கண்ணில் இருக்கிற ப்ரெஷர் அப்படின்னு சொன்னீங்க. குளோக்கோமா சர்ஜரினா ஃபர்ஸ்ட் என்ன? ஸோ கண்ணுக்குள்ளே வந்து நீர் அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த நீர் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு we have to make some pathway. இப்போது நம்ம டேமே ஃபுல் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? டேம் ஓப்பன் பண்ணி விடுவாங்க தண்ணி போகிறதுக்கு. அதே மாதிரி தான் we make a alternate pathway. அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற நீர் வந்து வெளியே வர்றதுக்கோ உள்பக்கமாகவே போகிறதுக்கு we make a small pathway. இது பேர் தான் ட்ரைனேஜ் சர்ஜரி. ஸோ ட்ரைனேஜ் சர்ஜரிஸ் have been done for a long time. பல வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அது யூஸ்வலாக இப்போ என்ன பண்ணுறோன்னா லாஸ்ட் ஸ்டேஜ் ஒன்றுமே கேட்கலன்னா தான் we do the drainage surgery. பட் மெயினாக வந்து இப்போ இந்த ஸ்டென்ட்ஸு, MIGS மைக்ரோ இன்சிஷன் குளோக்கோமா சர்ஜரி, இல்லை மினிமலி இன்வேசிவ் குளோக்கோமா சர்ஜரின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் வந்து நம்ம பெருசாக ஒன்று கட் பண்ணுறதோ சூச்சர் போடுறதுலாம் இல்லை. ஸோ இதான் நாங்கள் இப்போ ஃபஸ்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டாக வச்சுருக்கோம். மினிமலி இன்வேசிவ் குளோக்கோமா சர்ஜரி. அதில் ஸ்டென்ட்ஸ் இருக்குது, மைக்ரோ ட்ரெபிக்லெக்டமி ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. இதை வச்சு தான் நாங்கள் குளோக்கோமாவை ட்ரீட் பண்ணுறோம் வர. ஓகே சார், இப்போ இந்த சர்ஜரிலாம் பண்ணால் முன்னாடியெல்லாம் வந்து நம்ம கண்ணை சுற்றி ஒரு கயிறு மாதிரி கட்டி விடுவாங்க, அது க்ரீன் கலர் ஒரு கிளாத் வச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு பஞ்சு வச்சுருக்கோம், ஒரு கண்ணாடி போட்டுரும், வித்தின் ஒரு half a டேலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடியை நம்ம போட்டு யூஸ் பண்ணுறோம். இவ்வளோ அட்வான்ஸ்டாக போயிருக்கோம். அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஓகே, இதுக்கு மெயின் காரணமே வந்து நம்ம முதலே ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கேட்ராக்ட் சர்ஜரி ஒரு காலத்தில் வந்து பெரிய கீரலை போட்டு பெரிய ஓப்பனிங் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ப்ரொடெக்ஷன் டெஃபினட்டாக தேவைப்படுது. தையல்லாம் இருக்கும் அந்த காலத்தில், அப்போ தேவைப்படுது. இப்போ என்னென்னா we do cataract surgery through 2 mm incision. ஜஸ்ட் இமேஜின், அதுக்கு சூச்சரும் போட தேவையில்லை, தையலும் போட தேவையில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ரிகவரி இஸ் ஃபாஸ்டர். ½ an hour இல்லை 1 hour கட்டு போட்டிருப்பாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இன்னும் அந்த 1 hour கட்டு போடுறது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சேஃப்டிக்காக தான். போடணும்னு அவசியம் இல்லைம்மா. பட் எங்களுக்கு என்னென்னா 100% ஆஃப் த பேஷண்ட் ஷுட் கோ ஹோம் சேஃப்லி. அதுதான் எங்களோட நோக்கம். ஸோ அது 1 hour கட்டு போடுறதுனால ஒன்றும் ஆகிடப்போட்டு 1 hourல கட்டை பிரித்து ஒரு கிளாஸை போட்டு விட்டுடுவோம், ஜஸ்ட் டு ப்ரொடெக்ட் ஆஸ் அ ப்ரொடெக்ஷன், வேறு எதுவுமே இல்லை. சார், நம்ம லேசிக் சர்ஜரி பற்றி நிறைய பேசணும். இதில் ஸ்மைல் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கீங்க, அது என்ன சார்? ஸ்மைல் ப்ரோ இஸ் ஆல்சோ அ டெக்னாலஜி விச் இஸ் யூஸ் ஃபார் கிளாஸ் ரிமூவல். இந்த கண்ணாடி போடாதவங்களுக்கு 21 இயர்ஸ்க்கு அப்புறம் அது பண்ணுறது. ஸோ கிளாஸ் போடுறது பிடிக்காதவங்களுக்கு, இல்லை கிளாஸ்னால அவங்க லைஃப் ஸ்டைல் இல்லை அவங்க ஒர்க்கு எஃபெக்ட் ஆகிற பேஷண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் இது பண்ணுறோம். ஸோ InnoEyes நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதுக்கும் ஸ்மைல் ப்ரோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஸ்மைல் ப்ரோ டெக்னாலஜியில் வந்து எந்த விதமான ஃப்ளாப், யூஸ்வலி வி மேக் அ ஃப்ளாப் இன் த லேசிக் சர்ஜரி. திஸ் இஸ் கால்ட் அ ஃப்ளாப்லெஸ் சர்ஜரி. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து வெறும் ஸ்பெரிக்கல் மைனஸ் பவர், வெறும் ஸ்பெரிக்கலாக இருந்தால் ஸ்மைல் ப்ரோ டெக்னாலஜி ஒர்க்ஸ் வண்டர்ஃபுல்லி வெல். ஓகே, பிகாஸ் அதனால் வந்து கருவிலியோட ஸ்ட்ரென்த் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அட் த சேம் டைம் ட்ரைனஸும் கம்மியாக இருக்கும். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்டர் லைன் ட்ரைனஸ் இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து கண்ணு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் இதெல்லாமே நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணுவோம். ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு ட்ரைனஸ் கொஞ்சம் பார்டர் லைனில் இருக்குது இல்லை அதிகமாக இருக்குன்னா அவங்கள வந்து நாங்கள் ஸ்மைல் ப்ரோக்கு நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கண் ரொம்ப ட்ரை ஆகாது, அதெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணுறது. சில பேருக்கு வந்து சிலிண்ட்ரிக்கல் பவர் ஹையாக இருக்கும், அவங்களுக்கு வந்து InnoEyes சூஸ் பண்ணுவோம். ஸோ அட் அம்ரித் ஹாஸ்பிட்டல் த பேசிக் அட்வான்டேஜஸ் வி ஹவ் ஆல் த டெக்னாலஜிஸ். வேவ்லைட் ப்ளஸ் InnoEyes இருக்குது, ஸ்மைல் ப்ரோ இருக்குது. ஸோ எந்த பேஷண்ட் வந்தாலும் அவங்க கண்ணுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அது நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் பண்ணுறோம். தட் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் கெட்டிங் கிளாஸ் ரிமூவல் சர்ஜரி அட் அம்ரித் ஹாஸ்பிட்டல். இப்போது எனக்கு ஸ்மைல் ப்ரோ தான் வேணும்னு நானே கேட்கலாமா? இப்போ வந்து பேஷண்ட்டே வந்து கேட்கலாமா? கண்டிப்பாக. டெஃபினட்டாக நிறைய பேர் வந்து எங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துட்டு ஸ்மைல் ப்ரோ தான் வேணும்னு வருவாங்க. பட் வென் தே கம் டு தி ஹாஸ்பிட்டல் நாங்கள் அவங்ககிட்ட சொல்லுவோம், உங்கள் கண்ணுக்கு வந்து இந்த ஆப்ஷனும் இருக்குது, இந்த ஆப்ஷனும் இருக்குது. திஸ் வுட் பி அ பெட்டர் ஆப்ஷன். ஆஸ் அ டாக்டர், if you ask me, I will choose this for you. Maybe InnoEyes might be a better option for that particular patient. So நான் சூஸ் பண்ணுவேன். 99% of the patients agree. ஆனால் சில பேர் வந்து சில மைண்ட் செட்டோடு வருவாங்க, அவங்க ஃப்ரெண்டு ஸ்மைல் ப்ரோ பண்ணிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ டோன்ட் டினை தட். அவங்களுக்கு வந்து அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா ஸ்மைல் ப்ரோ பண்ணுவோம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஐ ட்ரை டு கன்வின்ஸ் வாட் எவர் இஸ் த பெஸ்ட் ஃபார் தட் பர்டிகுலர் பேஷண்ட், அதை அவங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு நான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். சார், ஸ்மைல் ப்ரோ சர்ஜரின்றது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் சர்ஜரின்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா? கரெக்ட், அது ரொம்ப உண்மைமா. அது லேசர் டைம் வந்து வெறும் 9 seconds. Laser time does not mean surgical time. The laser to work on the eye just takes 9 seconds.
இட் மேக்ஸ் தி லென்டிக்யூல், எங்கள் பாஷையில் லென்டிக்யூல்னு சொல்லுவோம், இட் மேக்ஸ் ஒன்லி in 9 seconds. சரிங்களா? அவ்வளோ ஃபாஸ்ட். அதை விட ஃபாஸ்டஸ்ட் சர்ஜரி லேசர் சர்ஜரி உலகத்துலேயே இல்லைம்மா. சார் ஈகிள் விஷன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அப்படின்னா என்ன சார்? ஓகே, இப்போ நார்மலி நம்ம பிறக்கும்போது நம்ம வளரும்போது ஒரு பர்சன் வந்து அரவுண்ட் 6.5 meters வரைக்கும் பார்க்கலாம். திஸ் இஸ் த நார்மல் விஷன் ஆஃப் கெப்பாசிட்டி ஆஃப் அ பர்சன். பட் லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆஃப்டர் இனோவைஸ் அரவுண்ட் 85% ஆஃப் த பேஷண்ட்ஸ் அரவுண்ட் 8 meters வரைக்கும் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தட் கேன் பி கம்பேர்ட் டு அன் ஈகிள். ஸோ ஒரு ஈகிள் வந்து மேலேருந்தே ஒரு சின்ன ஸ்னேக் க்ரௌண்டில் இருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்மளுக்கும் வந்து வி ஸ்டார்ட் சீயிங் மோர் டிஸ்டன்ஸ். தட் இஸ் வாட் இஸ் ஈகிள்ஸ் ஐ விஷன். அதாவது இந்த லேசர் விஷனை சுற்றி நிறைய மித்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மித்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? லேசர் பண்ணிக்கிட்டா 1 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய மித் எல்லா பேஷண்ட்ஸும் கேட்குறது தான். ஸோ தட் இஸ் அ பிக் மித். யூ கேன் கெட் பேக் டு ஒர்க் வெதர் யூ டூ ஸ்மைல் ப்ரோ ஆர் வெதர் யூ டூ இனோவைஸ், எல்லாமே வந்து 2 days கழித்து நீங்கள் எல்லா ஒர்க்கும் பண்ணலாம். சரிங்களா? அது ஒரு பெரிய மித்து. ரெண்டாவது வந்து நிறைய பேர் வந்து காஸ்மெட்டிக் காண்டாக்ட் லென்ஸ் போடக்கூடாது லேசருக்கு அப்புறம் ஒரு இது இருக்கும். இப்போ எல்லாருக்கும் இப்போ லேசர் ஏன் பண்ணிட்டாங்க? Definitely they want to look more beautiful, right? They want to look more cosmetically appealing. So definitely அவங்க color contact lenses போடணும்னு ஆசைப்படுவாங்க. So they can wear color contact lenses after laser surgery also. There is no this thing. மூணாவது வந்து எக்ஸசைஸ் நிறைய பேர் வந்து இப்போ ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸாக இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, 3 months 6 months பண்ணக்கூடாது, அதுவும் ஒரு மித்து தான். ஸோ 10 days கழிச்சு யூ கேன் டூ ஆல் யுவர் ஸ்டென்வஸ் எக்ஸசைஸ். ஐக்கான காமன் எக்ஸசைஸ்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்வலி என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் வந்து சன் போய் பாருங்கள், பீச்சுக்கு போய் நடங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதெல்லாம் உண்மைதானா? சன்னை டைரெக்டாகவே நம்ம பார்க்கவே கூடாதுமா. சீயிங் சன் டைரெக்ட்லி வில் டெஃபினெட்லி ஹார்ம் ஆர் ரெட்டினா. சரிங்களா? ஸோ அது டெஃபினட்டாக நடக்கக்கூடாது. பட் டெஃபினெட்லி வி ஷுட் கோ அவுட் இன் த சன்லைட். சரிங்களா? இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பவர் வர காரணமே வந்து அவங்களுக்கு அவுட்டோர் எக்ஸ்போஷரே இல்லை, ஃபுல் டே ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. எவ்ரிபடி ரிக்வயர்ஸ் வைட்டமின் டி அண்ட் சன் எக்ஸ்போஷர். அது இருந்தாலே வந்து கண்ணில் பவர் வர சான்ஸும் கம்மி, அட் த சேம் டைம் நம்ம பாடியும் ஹெல்த்தியாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் தி சன்லைட் எக்ஸ்போஷர். ஓகே, என் கண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், நான் என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும்? வெரி குட் கொஸ்டின். இஃப் யூ ஆர் அ வெஜிடேரியன், கேரட்ஸ், ஆல் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் and papaya, these are very very good for the eyes. சரிங்களா? அதில் சில நியூட்ரியன்ட்ஸ் இருக்குது which is very helpful through the retina. சரிங்களா? So that will make sure that your retina is healthy, your vision is maintained throughout your life. At the same time, if you are a non-vegetarian, fish ரொம்ப நல்லது கண்ணுக்கு. சரிங்களா? fish ரொம்ப நல்லது, and fish particularly reduces the dryness in the eye also. அதில் ஒமேகா 3 எல்லாம் இருக்கிறதுனால ட்ரைனஸும் கம்மியாக. யூஸ்வலி நம்ம ஐயை கேர் பண்ணிக்கணும்னா என்னென்னலாம் பண்ணணும்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வி ஷுட் டேக் அ ஹெல்தி டயட். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் முதலே சொன்னேன், ஹெல்தி டயட் அண்ட் குட் எக்ஸசைஸ், வாட் எவர் இஸ் குட் ஃபார் த பாடி இஸ் டெஃபினெட்லி குட் ஃபார் தி ஐஸ். ரெண்டாவது வந்து யூஸ் ஆஃப் கேஜெட்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம குறைக்கணும். சரிங்களா? ஓகே, டெஃபினட்டாக குறைக்கணும். ஏன்னா அதனாலேயே வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பவர் வருது, நிறைய ஐஸ் வந்து ட்ரை ஆகுது, இதெல்லாமே இருக்குது. அண்ட் சில குறிப்பிட்ட டிசீசஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஏஜ் 40 ஆனாலே நம்ம எப்படி ஜென்ரல் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறோமோ, 40 ஆனாலே எவ்ரிபடி ஷுட் கோ ஃபார் அன் ஐ செக்அப் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 years. இஃப் யூ ஆர் அ டயபெட்டிக், யூ ஷுட் கெட் யுவர் ஐஸ் செக் எவ்ரி 6 months to 1 year. கண்டிப்பாக பண்ணணும். டயபிட்டிஸ் இல்லை பிபி பிளட் ப்ரெஷர் இருந்தாலும் டெஃபினட்டாக நம்ம செக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் அ மஸ்ட். அண்ட் ஆஸ் யூ ஏஜ் டெஃபினட்டாக சில வியாதிகள் வரதான் செய்யும். கேட்ராக்ட் வந்து ஏஜ்னால வர்றது தான். ஸோ ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 50-60 கண்டிப்பாக வந்து நம்ம கேட்ராக்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். குளோக்கோமா இருக்கா இல்லையா, ஐ ப்ரெஷர் செக் பண்ணிக்கணும். இதெல்லாமே வந்து ரொட்டீனாக செக் பண்ணணும். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் ஆஃப்டர் 40 எவ்ரிபடி ஷுட் கெட் தேர் ஐஸ் செக் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இயர்லி ஒன்ஸ் ஆர் அட்லீஸ்ட் 2 years ஒன்ஸ் ஆகுது செக். யூஸ்வலி நம்ம ஹேர் கேர்னு ஒன்று பண்ணுவோம், அதே மாதிரி ஃபேஸ் கேர்னு ஒன்று பண்ணுவோம், அதே மாதிரி ஐ கேரில் சில விஷயங்கள் நான் பார்த்தேன், அதை மட்டும் கேட்குறேன். ஐஸ் க்யூபை வச்சு வந்து நீங்கள் கண்ணை சுற்றி வந்து மசாஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஸ் க்யூப் வாட்டரில் வந்து டிப் பண்ணுங்கள் ஃபேஸ் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி ஐக்கு இல்லைம்மா, தட் இஸ் மெயின்லி ஃபார் த ஸ்கின். ஸோ ஃபார் த பஃபினஸ் அரவுண்ட் த ஸ்கின், அரவுண்ட் தி ஐ, இல்லை டார்க் சர்க்கிள்ஸ் அரவுண்ட் தி ஐ, நம்ம ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா இதெல்லாமே பண்ணலாம். பட் நம்ம கடவுள் வந்து நம்மளுக்கு இமேஜில் கொடுத்துருக்காரு, லிட்ஸ் கொடுத்துருக்காரு. அதே ஒரு பெரிய நம்ம ஒரு வரம். சரிங்களா? இட் ஆக்ட்ஸ் லைக் அ வைப்பர். நம்ம ஒரு வாட்டி கண்ணை மூடி திறந்தோம்னா கண்ணு க்ளீன் ஆகிடும், வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. சார், நான் உங்ககிட்ட வந்து ரேபிட் ஃபயர் மாதிரி சில கொஷின்ஸ் கேட்பேன், கேளுங்கம்மா. அது நீங்கள் வந்து 1 line ஆன்சராக கூட பண்ணலாம். ஷூர். பிக்கஸ்ட் ஐ கேர் மித்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஐ வில் நெவர் கெட் அன் ஐ டிசீஸ். That's the biggest myth. ஓகே, ஒன் ஹேபிட் எவ்ரி ஒன் ஷுட் ஸ்டாப் டுடே அப்படின்னா, இந்த ஹேபிட்டை இன்றைக்கே நிறுத்தணும் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? extensive use of gadgets. இந்த கேட்ஜெட் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னா? Definitely my Unity machine. சரிங்களா? which I used to treat which I can use for the cataract patients.
ஓ ஓகே. I cannot do without it. ஓகே. மோஸ்ட் சாட்டிஸ்ஃபையிங் சர்ஜரி அப்படின்னா எதை சொல்வீங்க? Cataract surgery தான். ஏன்னா you can change, a person comes without any vision, an hour back, and he is able to see everything in an hour. So cataract surgery and LASIK surgery, these are definitely magic surgeries. சார் ஆக்சுவலி இப்போ ஒரு பேஷண்ட் சர்ஜரிக்கு முன்னாடி கேட்பாங்க, சார் நான் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துடுவா, நான் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுவான்னு. ஸோ காஃபி குடிக்கலாமா இல்லை டீ குடிக்கலாமா சர்ஜரிக்கு முன்னாடி? எது வேணாலும் குடிக்கலாம். அவங்களுக்கு எது ப்ரெஷர் டென்ஷன் குறைக்குதோ அது குடிக்கலாம். பட் ஆஸ் அ டாக்டர் நான் டீ தான் சாப்பிடுவேன். ஓகே. ஒன் ஐ கேர் டிப் எவ்ரி ஒன் ஷுட் ரிமெம்பர். Sleep for 6 hours at least. Okay, by sleeping, by closing our eyes get regenerated. The tirednessலாம் போய் நார்மலாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ 6 hours of sleep is a must. ஓகே. ஆக்சுவலி இவ்வளோ நேரம் நிறைய கண் சார்ந்த நிறைய விஷயங்கள், எங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ். Thank you for having me here.